Hello friends, welcome to Bugesh Vlogs. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா அல்குர் பார்க்குக்கு. அண்ட் அல்குர் பார்க்குக்கு நீங்கள் வரீங்கன்னா முன்னாடியே ஓன் ஆப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரணும். இங்கே அடல்ட்ஸ்க்கு 15 ரியால் கேட்குறாங்க. அண்ட் சில்ட்ரன் பிலோ 10க்கு 10 ரியால். அண்ட் உள்ளுக்குள்ளே ட்ரெயின் ரைட் இருக்குது ஜூக்கு. ஸோ அது 5 ரியால். ஸோ உள்ளே போயிட்டுருக்கோம் கார் பார்க் பண்ணிவிட்டு. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது என்ட்ரன்ஸ் எல்லாம். பார்க்குக்கு நீங்கள் வரீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 2 PM மாதிரி பிளான் பண்ணிவாங்க. நல்லா சாப்பிட்டு வீட்டில் அப்படி ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். ஏன் நான் 2 PM சொன்னேன்னா சில அனிமல்ஸ் 5 PM கழித்து பார்க்க முடியாது. அவங்க டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் யூடியூப்க்கு புதுசாக தான் வந்திருக்கேன். அதேமாதிரி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க வீடியோவும் நான் முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ எல்லாமே என் மொபைலில் தான் எடுக்கிறேன். ஈவன் தட் எடிட்டிங் எல்லாமே என் மொபைலில் இருக்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக ஒன்றும் செட்டப்லாம் இன்னும் நான் பண்ண ஆரம்பிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட பிளெஸிங் மட்டும்தான் எனக்கு ஒரு க்ரோத் அண்ட் மோட்டிவேஷனாக இருக்கும். பிளான் இருக்குது ஃப்யூச்சரில் நல்ல ஒரு கண்டென்ட் கொடுத்து நல்ல ஒரு வீடியோ குவாலிட்டி டிவைசஸ்லாம் அப்கிரேட் பண்ணோன்ட்டு எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ டிக்கெட் காட்டியாச்சு. செக்கிங் முடிச்சுட்டு இப்போது நடந்து போயிட்டே இருக்கோம். கத்தார்லேயே ஒரு லார்ஜஸ்ட் பார்க் வித் ஜூனா அது அல்குர் பார்க்கு தான். ஏன்னா இதோட ஏரியாவே கிட்டத்தட்ட 2,40,000 ஸ்கொயர் மீட்டர்ஸு. இந்த வீடியோவில் நான் எல்லா ஏரியாவுமே கிட்டத்தட்ட கவர் பண்ணியிருப்பேன். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் டைகர் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒயிட் டைகர். நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது சீட்டா. இதை பார்த்தா ரொம்பவே வீக்காக அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாத மாதிரி தோணுச்சு. லைக் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கே அது தெரியும். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்ச காட்டின் ராஜா நம்ம லயன் தான். இங்கே கிட்டத்தட்ட இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து தான் பார்க்கணும். நம்ம ஊர்லலாம் கொஞ்சம் பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே கிரில்லை தாண்டி போகக்கூடாது, அதுதான் ரூல் இருக்குது. தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் நிறைய ஆளுங்க வருவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே செக்யூரிட்டி இருக்காங்க. ஒயிட் லைன் இருக்குங்க. ஒயிட் லைன் பார்க்குறதுக்குமே ரொம்ப வீக்காக அண்ட் அவ்வளோவா ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தது மங்கீஸ். மேலே டாப் வரைக்குமே உட்காந்துருந்துச்சு நிறைய மங்கீஸு. இது அந்த டோட்டல் லுக் அரவுண்ட் ஏரியா, மங்கி வெரைட்டிஸோட ஏரியா.
இந்த மங்கி ஞாபகம் இருக்கா? இந்த மங்கி தான் வந்து தசாவதாரத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லேபரேட்டரிக்கெலாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ண இந்த மங்கி தான் யூஸ் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட் இங்கே உல்ஃப் இருக்குது, அரேபியன் உல்ஃபு. ஃப்ரெண்ட்ஸ், சிம்பான்சி என்ன சாப்பிடுதுன்னு பார்த்தீங்களா? லாலிபாப் தான். அவ்வளோ டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கு. ஆக்சுவலி இங்கே ஃபீட் பண்ணக்கூடாது, பட் இங்கே ஃபீட் பண்ணாங்க, அதனால் அது சாப்பிட்டுட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ க்ரீனரியாக எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இந்த ஸ்பேஸில் சின்ன குழந்தைங்க நல்லா ஜாலியாக விளாடலாம். அவங்கெல்லாம் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நிச்சயமாக. அண்டு இங்கே நமாஸ் பண்ணுறவங்க கூட நமாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சில பேர் வந்துட்டு இந்த ஏரியாவில். இங்கே பார்க்குற போர்ட்ரேட்ஸ்லாம் வந்து கத்தாரோட பெஸ்ட் பிளேசஸ், அதனால இங்கே போர்ட்ரேட்டாக அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஸ்லோவாக நடந்து வந்தால் இங்கே வந்து பெரிய ப்ளே ஏரியா இருக்குது சின்ன பசங்களுக்கு. அதே மாதிரி பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூட இடம் இருக்குது. நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம், இல்லைனா கூட குட்டி குட்டி ஸ்டால்ஸ் இருந்துச்சு, அங்கே நீங்கள் ஃபுட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸ் ஏரியா போய் பார்க்க போகிறோம். இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு. இங்கே பீகாக் அண்ட் ஒயிட் பீகாக், அப்புறம் கூஸ், டக் எல்லாமே இருந்துச்சு. சில டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் கூட இருந்துச்சு இங்கே. வாங்க, இன்னும் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக யூனிட்டி அது நடந்து வருதுன்ட்டு.
இங்கேருந்து பார்த்தாலே பாண்டா ஹவுஸ் தெரியும். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இங்கே ஈமு கோழி இருந்துச்சு. அதுக்கப்புறமா டியர்லேயே வந்து 2 விதமான டியர் இருந்துச்சு. ஒன்று இப்படி, இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி அரேபியன் டியர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டியர்லாம் இருந்துச்சு. இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆஸ்ட்ரிச் பார்த்தோம். இப்போவே வந்து கிட்டத்தட்ட ஈவினிங் டைம் ரொம்ப ஆகிட்டு, கிட்டத்தட்ட 5:30 மாதிரி ஆகிட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா டே டயத்துலேயே நீங்கள் நிறைய அனிமல்ஸ் பார்க்க முடியும். இப்போயும் நாங்கள் நிறைய அனிமல்ஸ் பார்த்துட்டோம். ஒரு சில ரெப்டைல்ஸ் பார்க்குறது தான் இன்னும் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஜிராஃப் பார்த்தோம். செய்து யாரும் அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணாதீங்க. ஸ்ட்ரிக்ட்லி இங்கே வந்து ஃபீட் பண்ணக்கூடாது. பட் இங்கே நிறைய பேர் வந்து அந்த தப்பை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் அனிமல்ஸ் ஃபீட் பண்ணுற மாதிரி உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கும் நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பல்தானா போனீங்கன்னா அங்கே அனிமல்ஸ்க்கு தேவையான ஃபுட்டு வந்து ஒரு சின்ன கவுண்டர் இருக்கும். அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து ஸ்ட்ரிக்ட்லி நீங்கள் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. இருட்ட ஆரம்பிச்சிட்டு 6 PM மாதிரி ஆயினோடனே அனிமல்ஸ்லாம் தூங்குகிற டைம். ஸோ நின்றுட்டு ஜீப்ராலாம் தூங்க ஆரம்பிச்சிட்டு, ரைனாசரஸும் அதே தான். ஒயிட் ரைனாசரஸ் கிட்டத்தட்ட தூங்கிட்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் என் ஃபோன் கேமராவில் தான் எடுக்கிறேன். ஸோ ப்ராப்பராக அதெல்லாம் எடுக்க முடியல. ரியலி சாரி ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட லைக் அண்ட் சப்போர்ட் இது ரெண்டும் தான் எனக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்டு அதெல்லாம் எனக்கு இன்னும் என்கரேஜ் பண்ணி என்னோடய டிவைஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் வீடியோ குவாலிட்டி எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸ் நிறைய இருக்கும் இங்கே. பாருங்கள், நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். That's it for the video guys. நம்ம நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம் இன்றைக்கி. அதே மாதிரி நிறைய குட்டி குட்டி அனிமல்ஸும் பார்த்தோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்களும் நிச்சயமாக இங்கே வந்தால் அல்கோர் பார்க் விசிட் பண்ணுங்கள். குழந்தைங்கள்லாம் வந்தால் செம்ம என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி பெரியவங்க வந்தால் நல்லா இங்கே உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு நல்ல ஒரு காம் பிளேஸு. வாங்க எல்லோரும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching this video and do subscribe to my channel.